மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் தலைவர் விஜய் மக்களை சந்திக்கவே கூடாதுன்னு புதுசா ரூல்ஸ் போட்டு அதையும் நீதிமன்றம் சொல்லிதான் நாங்க பண்ணோம்னு ஊரை ஏமாத்துறது தான் திமுகவோட ஸ்பெஷலே. தமிழ்நாட்டுல பொதுமக்கள் கூடுற கூட்டங்களை ஒழுங்குபடுத்துவதற்கான முறையான செயல்பாட்டு நடைமுறைகள், ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர், அதாவது SOP தான் அந்த ரூல்ஸ். இன்னும் கொஞ்ச நாள்ல எலெக்ஷன் வரப்போகுது. அதுக்குள்ள மக்கள் கிட்ட வரலாறு காணாத வரவேற்போட இருக்கிற தமிழக வெற்றி கழகத்தை முடக்கிறதுக்கு தான் இப்படி ஒரு ரூல்ஸ் போட்டிருக்காங்க. அந்த SOP ரூல்ஸ் என்ன சொல்லுதுன்னா, 5000 பேருக்கு மேல பொதுமக்கள் கூடுற ஒரு கூட்டத்துக்கு போலீஸை தாண்டி பொதுப்பணித்துறை, தேசிய மற்றும் மாநில நெடுஞ்சாலைத்துறை கிட்டையும் இப்ப பெர்மிஷன் வாங்கணும். அதுவும் 21 நாளைக்கு முன்னாடியே இந்த பெர்மிஷன் வாங்க அப்ளை பண்ணிருக்கணும். கூட்டத்துக்கான இடம் காவல்துறை மற்றும் மாவட்ட கலெக்டரால் ஒதுக்கப்படும். இப்படி ஏகப்பட்ட ரூல்ஸ் போட்டிருக்காங்க. மத்த கட்சிகளுக்கு இந்த ரூல்ஸ் எல்லாம் பெயரளவுல தான் இருக்கு. ஆனா தமிழக வெற்றி கழகம் இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணாலும் கூட்டம் நடத்த முடியாது. அதே மாதிரி SOPல 5000க்கும் அதிகம்னு இருக்கிற விதி தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டும் 5000க்குள்ளன்னு மாத்திருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்தை ஒடுக்கிறதுக்கு காட்டின அவசரத்தை SOPல கர்ப்பிணி பெண்கள், முதியவர்கள், குழந்தைகள், மாற்றுத்திறனாளிகள் பத்தி ஒரு வார்த்தை சொல்லல. இந்தியாவிலேயே வேற எந்த மாநிலத்திலையும் இப்படி கூட்ட நெறிமுறை SOP இல்ல. திருச்சி, திருவாரூர், நாகப்பட்டினம்னு மக்களை அவங்க இடத்துக்கே போய் தலைவர் விஜய் பார்த்ததையும், தலைவரை பார்க்க கடலலை போல மக்கள் கூடுனதையும் பொறுக்க முடியாம தாவேக்காவை ஒடுக்கிறதுக்கு தான் இப்படி ஒரு SOPயே தவிர மக்கள் பாதுகாப்புக்கு இல்ல. இப்படி ஒரு பக்கம் ரூல்ஸ் போட்டுட்டு இன்னொரு பக்கம் ஜனநாயகத்தை காப்போம்னு மேடைக்கு மேடை பேசுறது தான் ஸ்டாலின் மாடல் வித்தை. எலெக்ஷனுக்கு முன்னாடியே அரசு விழான்னு சொல்லி அரசாங்க பணத்துல தொடர்ச்சியா கட்சி கூட்டம் போட்டு மக்களை ஏமாத்துற திமுக எத்தனை தடைகளை போட்டாலும் அதையும் தாண்டி தாவேக்காவும் தலைவர் விஜயும் மக்கள் கிட்ட போய் சேர்ந்துகிட்டே இருப்பாங்க.